என்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்ல எதுக்குன்னு. நாங்கள் டாகுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்க போகிறோம். இது ஏன் எடுக்கிறோன்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் அந்த டைம்லாம் வீடியோ எடுத்து போடல. சரி ஓகே, ஒருத்தவங்க சொன்னாங்க எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சொன்னேன். அதனால வந்துச்சு. இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யாராவது ஒரு 2-3 பேர் பண்ணால் கூட ஓகே தானே அப்படின்னா இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுறதுக்கு மேலே இதை நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நாங்கள் வந்து கண்டினியூவாக இதை வந்து யார் சொன்னா உனக்கு? நல்லா சூடாகவே சாப்பிடுவேன் தயிர் போட்டு. அப்படி சாப்பிடக்கூடாது, மஞ்சக்காமலை வரும். இருக்கா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆமா, மஞ்சக்காமலை வரும். சுடுசோறு தயிர் ஊற்றி சாப்பிட்டா. தண்ணி உப்பு கட்டி 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 குட்டி பட்டி சட்டி. அருண்ட பேரு சட்டியான சட்டி. அருண்ட பேர் என்ன சட்டி? கொஞ்சமா தண்ணி. நாங்கள் வந்து வேஸ்ட்டு சிக்கன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கொடுக்கலான்னு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு வெறும் தயிர் சாதம் மட்டும் கொடுத்தோம். இப்போ வந்து முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஏன்னா தயிர் மட்டும் கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க. பிஸ்கெட்டு கொடுப்போம், மாதிரி மாற்றி மாற்றி நாங்கள் கொடுப்போம். அப்பப்போ நிறைய பூனை இருக்குது. ஆனால் பூனைலாம் வீடு போய் சாப்பிட்றோம். நிறைய வீடுக்கு போயிட்டு சாப்பிட்றோம். பூனைலாம் கொஞ்சம் உஷாரான. நான் இதாக இங்கே அவ்வளோ பூனை கிடைக்குது. எல்லாம் வீட்டுக்கு வெளியே போயிட்டு மியான்னு கூப்பிடும். அது சரி, பூனைலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் உஷாராக சாப்பிடும். இந்த டாக்ஸ் தான் பாவம். ரோட்டில் அதாவது இப்போ ஒரு பூனை நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம வந்து அவ்வளோ பெருசாக கண்டுக்க மாட்டோம், தொத்துவோம். ஏன்னா நாய் வந்தால் என்ன பண்ணுவோம், அச்சு தொத்துற மாட்டோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் பூனையை விட நாய் தான் நன்றி வைக்கலன்னு. பூனைக்கு நீங்கள் ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டு மறாவது நாள் கொடுக்கலன்னா பூனை உங்களை வந்து என்ன தெரியுமா பண்ணும், வீட்டுக்கு வெளியே வந்து மியோன்னு கத்துவோம். அதுவும் இல்லாமல் பூனைக்கு நன்றி எப்படி சொல்கிறது, நாய் விட பூனைக்கு அவ்வளோ நன்றி இல்லை. அவன் சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், அது உண்மைதான். நாய் தான் நன்றி உள்ளது பூனையை கம்பேர் பண்ணும்போது. அது உண்மைதான். எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டோம். இது வரேன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக கிளம்பிட்டோம். ஒரு எங்கடா போகிறோம்? நாங்கள் எப்பவுமே ரெகுலராக போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 5 நிமிஷத்தில் போயிட்டு அங்கே இருக்க டாக்ஸுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். அங்கே போய் காட்டுறோம், கொடுக்கலாம். வீட்டு நாயா? அது எப்படி? வீட்டு நாய் இல்லை. வீட்டு நாய் இல்லையா? சரி ஓகே. இருக்கு உள்ள அந்த இது பிளேட்ஸ் மட்டும் போய் இங்கே போகாத. அழகா நிக்குது பாரு. அதை பார்க்குது, நீயும் வான்னு கூப்பிடுது போல. இரு லைட்டா போடு. அது சாப்பிடுதான்னு பார்க்கும் ஃபர்ஸ்ட். இரு சாப்பிடுன்னு நினைக்கிறேன். மூந்து பார்த்து போகலாம். அதுக்கு இருக்குப்பா அங்கே ஒன்று. ஐயோ, அது யார் பின்னாடியே போகுது. வா நிறுத்து, ஓரமா நிறுத்து. நம்ம மகாதேவா சிவசிவா கேமராலாம் எடுக்காதுப்பா. அது எதுக்கு எடுக்கிற?
அதுக்கு டேஸ்ட் முட்டை வீட்டுக்கு வரக்கூடாது. இல்ல இல்ல அது வெள்ளையா இருக்கனால ஃபர்ஸ்ட் வெறும் சாதம் நினைச்சுக்கிச்சு. ஒரு வாட்டி சாப்பிட்டுருணும். மிரட்டணும். மிரட்டணுமா? ஆமா, மண்டே வெட்டி உன்னை சாவச்சு கொலை பண்ணி போட்டுருவேன். ஐயோ. இத சொல்லணும் ஆ. உங்களுக்கு. அம்மா நம்மள வந்துமா பிரசவ மைண்ட் தான் சொல்லணும். சாவச்சு மண்டே வெட்டி போட்டுருவோம் அப்படின்னா கோவம் வந்துடும். சாப்பிட்டு உன்ன இது மாதிரி சாப்பிடலன்னா உன்னை மண்டையை வெட்டி கொலை பண்ணி சூப் வச்சு நான் குச்சிருவேன். ஆமா, உன்னை சாவ வச்சிருவேன். இந்த வயசை பாத்தியா? ஆமா, மிருகம் மாதிரி ஆயிடுவேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டோம் சாப்பிட்டோம். சூப்பர்மா சூப்பர். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? உன் ஃப்ரெண்டு நாய் வந்து சாப்பிட மாட்டேங்குது. வாங்க வாங்க வா. நீ வச்சு கொஞ்சம் சாப்பிடு. நாங்கள் எடுத்து வந்ததை கச்சு சாப்பிடேன். பா போடுறா போடுறா. வாங்க பா. ஏய் இல்ல வரும் வரும். பா சாப்பிடு வா. சரி அதுங்களுக்கு ஒன்று வைக்கிறேன். இன்னொன்று பேர் அது சாப்பிட்டோம். இது சாப்பிட்டோம். சண்டை போட்டுக்க போதுங்க. அதுக்குள்ளே போ. கொடு. ஒன்று ரெண்டு எடுத்துக்கோ. வருது அதுங்களுக்கு தெரியுது. பா நீ வச்சுட்டு வந்துரு விஷ்ணு. ஆ இது போல சோக்கே சாப்பிட்டோம். அதான் அங்கே ஒன்று சாப்பிடுது. கத்தாது. குப்பையில் இருக்கலாம் நாய் சாப்பிடுது. இப்போ வந்து இவன் வந்து நாய் குடி கொடுப்பான். அது சாப்பிட மட்டும் இருக்கட்டும். அதை நானே அடிச்சு சூப் வச்சு குடிச்சிடுறேன். குடிச்சிருந்தேன். வருது விஷ்ணு. 3 வருது விஷ்ணு. 4 வருது விஷ்ணு. போ விஷ்ணு. எல்லாம் பார்க்குதுங்கடா. இரு தரேன். கிட்ட வராத. பிளேட்ஸ் எல்லாமே வச்சிருக்கல. பிளேட் ஒண்ணே எடுத்துட்டு வா. இந்த ஒரு பிளேட். வேணாமா? ஆஹா. இது சாப்பிடுதுங்கடா. இன்னொரு பிளேட் கூட வச்சிருக்கியா? இருக்கு பாரு. இந்தா. வா. சாப்பிடு. அங்க இருக்கு பாரு. கொஞ்சம் தான் கீழ போட்டா லூசு. நான் வேற வண்டில இருக்கு சாப்பாடு. பரவாயில்லை, இருக்கிறது போட்டுரு. காலில ஓகே, இருக்கிறது போடு. சாப்பிட்றா. அவ்வளோதான்டா. இல்லைடா இதில் ஒரு வழியாக எல்லா டாக்ஸுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம் நாங்கள். ஆமாம் பாதி நாய் வந்து சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லிச்சு. நாய் கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. அவளை எப்படி போச்சு? ஆமாம், இன்னைக்கு சண்டேனால நிறைய பேர் வீட்டில் வந்து சிக்கனாக இருக்கும். ஸோ வந்து நிறைய வீட்டில் தந்துருப்பாங்க. அதனால் சாப்பிடாம. அதுவும் இல்லாமல் என்னது, அதுக்கு தயிர் முட்டை தான் நாங்கள் கலந்தோம். அதுக்கு பிடிக்கல போல். யார் ஏதாச்சும் தான் வந்து பண்ணணும் போல இருக்கு. இல்லை நீங்களே கூட சொல்லுங்கள், இந்த மாதிரி போட்டால் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே, பாய். வில் see you in the next vlog.